இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 1க்கு உட்பட்ட அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடத்தை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ப. ராஜ்குமார் மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 1க்கு உட்பட்ட அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் ஏற்கனவே சேதமடைந்திருந்த ஆண்கள் கழிப்பிடத்தை இடித்துவிட்டு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக பொது கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பொது கழிப்பிடத்தை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ப. ராஜ்குமார் மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். மேலும் கழிப்பிடத்தை தூய்மையாக பராமரிக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளிடம் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ப. ராஜ்குமார் கேட்டுக்கொண்டார். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனியாக கட்டப்பட்டுள்ள இந்த பொது கழிப்பிடத்தில் ஆண்கள் பகுதியில் ஒரு வெஸ்டர்ன் கழிப்பறையும் 4 இந்திய கழிப்பறையும் ஒரு சவருடன் கூடிய குளியலறையும் 3 ஆண்கள் சிறுநீர் கழிக்கும் பேசின், தண்ணீர் தொட்டி மற்றும் கைகள் கழுவும் பேசின் உள்ளிட்டவையும், பெண்கள் பகுதியில் ஒரு வெஸ்டர்ன் கழிப்பறையும் 4 இந்திய கழிப்பறையும் ஒரு குளியலறையும் தண்ணீர் தொட்டி மற்றும் கைகள் கழுவும் பேசின் உள்ளிட்டவைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த திறப்பு விழாவிற்கு வந்த கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ப. ராஜ்குமாருக்கு திமுகவினர் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி, துணை ஆணையாளர் குமரேசன், வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல், கோவை மாநகராட்சி 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன், உதவி பொறியாளர்கள் ஜெயின்ராஜ் வெங்கடாச்சலம், மேற்கு பகுதி பொறுப்பாளர் ப. ராஜசேகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.